மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சாரி. இதுக்குதான் என்கிட்ட சவால் விடக்கூடாதுன்னு சொல்றது. ஆபீஸ் பக்கமே வரமாட்டேன்னு சொன்ன, முழுசா ஒரு நாள் கூட ஆகல. உன்னை எப்படி இங்க வர வச்சேன் பாத்தியா? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க சார். கல்பனா மேடம் போன் பண்ணும்போது சாப்பாடு எடுக்க நவீன் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அப்பவே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கல்பனா மேடம் என்கிட்ட தான் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்கன்னு. இது புதுசா இருக்கு. கல்பனா மேடம்னு சொல்ற? சார், எப்படி இருந்தாலும் கான்ட்ராக்ட் முடிஞ்சு நான் இந்த வீட்டை விட்டு போக போறவ தானே. உண்மை தெரிஞ்சுட்டா நான் உங்களை அத்தனை கூப்பிட முடியாதுல்ல, அதான் இப்போல இருந்தே பழகிக்கிறேன். தொடர்ந்து உங்களை அத்தனை கூப்பிட்டா ஒன்னும் தப்பு இல்ல. உரிமை இல்லாத உறவு சார். ஏன் உரிமை இல்ல? இப்பவே உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் பெட்ரூம்ல வந்து படுத்திருக்க, அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தா? நான் நினைச்சா. சரி சார், நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு, அத்தை தேடுவாங்க. அத்தை தேடுவாங்களா? இப்பதான் மேடம்னு சொன்ன, உரிமை இல்லாத உறவுன்னு சொன்ன, அதுக்குள்ள அத்தை எங்க இருந்து வந்துச்சு? உன்னால அவங்களை அப்படி கூப்பிடாம இருக்க முடியாது. என்ன பிடிக்காத மாதிரி நடிச்சாலும் எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கல. சார், அது அம்மாவாசை சாப்பாடு, முன்னோர்களுக்கு படைக்கிறதுக்காக செஞ்சது. வீட்ல காக்காக்கு வச்சுட்டு அப்படியே உங்களுக்கும் கொண்டு வந்தேன். காக்காவா? யூ மீன் காக்காவும் நானும் ஒன்னா? சத்தியமா சார், அம்மாவாசை அன்னைக்கு காக்கால பிஸியா இருக்கும். கூவி கூவி கூப்பிடுவோம். காக்கா வந்து சாப்பிடலனா முன்னோர்களுக்கு நம்ம மேல ஏதோ கோவம்னு நம்ம மனசு கஷ்டமாயிடும். நீங்க சாப்பிடலனா அப்படி யார் சார் வருத்தப்பட போறாங்க? சரி சார், நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ரோஜா. ஆட்டோ, ஆட்டோ. நான் வரேன் சார். போலானா? என்ன நாம டாடா காட்டிட்டு இருக்கோம், அவ கமுக்கமா உட்காந்துட்டு போறா. இன்னும் கோவம் குறையல போல இருக்க. சாரி அர்ஜுன் சார், எனக்காக நீங்க எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் எனக்காக விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இனிஷியல் தெரியாதவன் சொன்னீங்களே, அதுக்கு வேற என்ன சார் அர்த்தம்? நான் ஆதரவு இல்லாதவன் தானே அர்த்தம். ஐயோ சாரி. வேண்டாம் சார், வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் சார், என்னை என்னைக்குமே நீங்க ஆதரவு இல்லாதவன்னு நினைக்க மாட்டீங்க. நான் என் மனசு காயப்பட்ட மாதிரி நடிக்கிறேன். ஆனா யதார்த்தமா அப்படி சொன்னதை நினைச்சு நீங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார்.
உனக்கு நான் இருக்கேன், உனக்காக இந்த குடும்பம் இருக்க. உனக்கு யாரும் இல்லைன்னு நீ எப்பவும் நினைக்காத. இருந்தாலும் நான் உங்க மேல கோபமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு காரணம் என் அப்பா கேஸ நீங்க இன்னும் தீவிரமா எடுத்து நடத்தணுங்கிறதுக்காக தான். எனக்கு தெரியும் சார், கண்டிப்பா நீங்க இந்த கேஸ்ல ஜெயிப்பீங்க. சாந்தமூர்த்தி அப்பாவை வெளியே கொண்டு வந்து அந்த ஆசிரமத்தையும் திறந்து வைப்பீங்க. அது மட்டும் நடந்துட்டா ஒவ்வொரு நாளும் நான் உங்களை தான் கடவுளா நினைச்சு பூஜிப்பேன். கேட்பதில்லை உண்மை காதல் சொல்லி தந்த வேதம். காதல் என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.